ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி செஞ்ச பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து உளுந்து வடையும் அதுக்கப்புறம் பொங்கலும் செஞ்சுருந்தேன். வாங்க பார்க்கலாம். உளுந்து 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுட்டேன். அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். இப்போ கிரைண்டரில் ஆட்டியிருக்கேன். இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும், அது வரைக்கும் ஆட்டணும். இதுதான் பக்குவம். இப்போது அதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஜீரகம், மிளகு. நான் இஞ்சி ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா இஞ்சி திருவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை. நான் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணல, ஏன்னா பாப்பா கடிப்படும்னு சொல்லிட்டு பாப்பா சாப்பிட்றதுனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பந்து மாதிரி வரணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆட்டும்போது சைடில் தண்ணி பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கரெக்டாக வந்துடும். ஸோ சைடில் தண்ணி வச்சுட்டு கை நினச்சி உளுந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. நான் பொங்கலோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கருப்பட்டி போட்டு பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ வந்து சாம்பார் வச்சேன், அதையும் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன், ஏன்னா உளுந்து வடைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் பருப்பை வேக வச்சுருக்கேன். பருப்பில் மஞ்சள் தூள், ஜீரகம் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பருப்பு நல்லா வேகணும், நல்லா வேகட்டும். இப்போது நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு வேகட்டும். இந்த சைடு ஒரு பேனில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். பருப்பு ஆக்சுவலாக வெந்துடுச்சு, நான் இப்போ தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உளுந்து வடை செஞ்சால் சாம்பார், அப்புறம் இட்லி இல்லை தோசை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகலை அப்படின்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தக்காளி வெந்துடும். இப்போது அதிலே நான் சின்னதாக கட் பண்ணி முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டேன். முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, அப்போ தான் முள்ளங்கியோட ரா ஸ்மெல் போகும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா முள்ளங்கியை வந்து வதக்கிக்கோங்க. அது ரா ஸ்மெல் போகணும், அப்போ தான் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருங்க. இப்படியே நல்லா வேகட்டும். இப்போ புளி தண்ணி ஊற்றி திரும்பியும் காயை வேக வைக்கலாம். புளித்தண்ணி வந்து நான் ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரசத்துக்கும் சாம்பாருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தளவு புளி தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்திருந்தேன், கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வேகணும். இப்போ பருப்பு நல்லா மசிச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா மசிச்சுக்கோங்க, மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பும் போட்டதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும், ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள், மல்லி இலை போட்டு
இறக்கி வச்சுக்கலாம். முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். சரி வாங்க, நம்மளோட உளுந்து வடை அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலோட வீடியோ நான் ஷார்ட்ஸில் போடுவேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.